ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வீடியோ பதிவு முழுவதையும் கேட்டு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்றைய வீடியோ பதிவில் திருமண வரம் தரும் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த கோவில் பற்றியும், திருமணம் விரைவில் நடைபெறுவது வேண்டியும் இந்த வீடியோ பதிவில் கூறுகிறேன். திருவில்லிபுத்தூரார் கோயிலின் ராஜகோபுரம் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சின்னமாக இன்றளவும் திகழ்ந்து வருகிறது. 11 நிலைகளுடன் 11 கலசங்கள் பொருத்தப்பட்டு 198 அடி உயரமுடைய கோபுரம். இது வைணவ திவ்ய தேசங்கள் 108இல் முதலாவதானது ஸ்ரீரங்கம். ஆண்டாளின் புகுந்த வீடு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில். ஆண்டாளின் தாய் வீடு. எனவே 108 திவ்ய தேசங்களையும் மாலையாக அணிந்தவள் என்னும் பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாருக்கு தல வருடம் ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்திதியில் பூர நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று துளசி வனத்தில் வந்து உதித்தாள். கோதை நாச்சியார் எனும் ஆண்டாள் பெருமாள் வழிபடுவதற்காக தினமும் பூமாலை தொடுத்து சமர்ப்பிக்கும் கைங்கரியம் செய்து வந்தார் பெரியாழ்வார். சிறுவயது முதலே கண்ணன் கதையை கேட்டு வளர்ந்த ஆண்டாள் தக்க வயது வந்ததும் ஒரு நாள் பெருமாளுக்காக தொடுத்த மாலையை தான் எடுத்து தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டாள் ஆண்டாள். அதற்காக ஆண்டாளின் தந்தையான பெரியாழ்வார் ஆண்டாளை மிகவும் கடினமாக கடிந்து கொண்டு வேறு ஒரு புதிய மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். பெருமாள் அந்த மாலையை ஏற்காமல் தினமும் ஆண்டாள் அந்த மாலையை ஏற்பேன் என்று கூற அன்று முதல் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்குடியாளானாள். ஆண்டவனையே ஆட்கொண்டதனால் ஆண்டாள் என
பட்டு வழங்கப்படுகிறது. தல குளத்தில் அழகர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும்போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை மற்றும் பரிவட்டங்களை அணிந்த பின்பே அழகர் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நடைமுறை இன்றளவும் தொடர்கிறது. ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் ஆயிரம் எனத் தொடங்கும் 11 பாடல்களை கன்னியர்கள் தினமும் பாடினால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் கைகூடுகிறது. இக்கோயிலில் இன்றும் ஆண்டாள் தோன்றிய நந்தவனம் உள்ளது. அங்குள்ள மண்ணை சிறிது எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டாலே திருமண தடைகள் நீங்குகிறது, செல்வ வளம் பெருகுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பெரியாழ்வார் ஆண்டாளுடன் வாழ்ந்த வீடு ஒன்று கிழியறுத்தான் வீதியில் இருந்தது. கிபி 14ஆம் நூற்றாண்டில் அந்த வீடு இப்போதைய கோயிலாக மாற்றப்பட்டது. இத்திருக்கோயில் முழுவதும் கருங்கற்களால் ஆனது. கருவறை விமானத்தில் திருப்பாவையில் கருத்துக்களை பிரதிபலிக்கும் சிற்பங்களை செதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள மணிமண்டபத்தில் கண்ணாடி போன்று ஆண்டாள் முகம் பார்த்து மகிழ்ந்து வெண்கலத் தட்டுகள் இதை தட்டொளி என்கின்றனர். மண்டபத்தில் தங்கமூலம் பூசப்பட்ட வெள்ளிக்கிழமை குருடை என்னும் மண்டபத்தில் திருமலையர் நாயக்கரையும் அவர் மனைவியையும் சிலை வடிவில் காணலாம். அர்த்த மண்டபத்தில் தங்கமூலம் பூசப்பட்ட பட்சத்தில் கொஞ்சம் கிளியை கைகளில் ஏந்தி நிற்கும் ஆண்டாளை அவள் நாதனான ரங்க மன்னாருடன் திருக்கல்யாண கோலத்தில் தரிசிக்கலாம். அருகில் கூப்பிய கரங்களுடன் கருடாழ்வார் எழுந்தருளியுள்ளார். ஆண்டாளின் திருமணத்திற்கு பெருமாளை விரைந்து அழைத்து வந்தார். கருடன் இங்கே கருவறையில் இடம் பெற்றுள்ளாராம். இந்த ராஜமன்னர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். விரதநாட் தவிர இவர் மாப்பிள்ளை கோலத்தில் அந்த கால நிஜார் சட்டை அணிந்து தரிசனமளிப்பது அற்புதம். மன்னர்களுக்கு ஆண்டாளின் மாலையை அணிந்து கொண்டு அவர் தரிசிப்பதால் மிகவும் அழகு பொருந்தியதாகவும் எல்லாராலும் பாராட்டும்படியாகவும் அமைந்திருக்கிறது. நாச்சியார் வீட்டிற்கும் முதல் புராண ரதத்தில் 108 திவ்ய தேச திருமால்களின் வண்ண ஓவியங்களையும் தரிசிக்கலாம். தென்கிழக்கு மூலையில் பெரியாழ்வார் வழிபட்ட லட்சுமி நாராயணரும் எழுந்தருளியுள்ளார். 2ஆம் பிரகாரத்தில் திருமக்களும் அஞ்சனை மைந்தனும் அஞ்சல் கிரார்களும் வைகுண்ட ஏகாதசி அன்று இதன் வடக்கு வாசல் வழியே சொர்க்க வாசல் திறப்பது ஒவ்வொரு வருடமும் நிகழக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வாகவே வைபவம் நடைபெறும். நந்தவனத்துக்கும் வடபெருங்கோவிலுக்கும் இடையே சக்கரத்தாழ்வார் சன்னதி கொண்டுள்ளார். இவருக்கு பின்னால் யோகநாச்சியம்மர் வட ஆலயத்தில் தரைதளத்தில் லட்சுமி நரசிம்மர் அருள்கிறார். முதலிடத்தில் வடப்பிரசாமி பள்ளி கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி நாவலில் பிரமாணம் இத்தலத்தை எழுப்பிய வில்வம் மற்றும் கண்டன மார்க்கண்டேயர் தும்புடுநாதர் சூரியர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சமஸ்கிருத மொழியில் வடபத்மம் என்பதற்கு ஆளிலை என்று பொருள். எனவே ஆளிலையில் பள்ளி கொன்ற பெருமாளைப் போல அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஆலய கொடிமரத்திற்கு ராஜகோபுரத்திற்கும் இடையே பெரியாழ்வார் மற்றும் ராமானுஜர் சன்னதிகளை உள்ளன. இக்கோயிலின் முன் உள்ள நுபர கங்கை எனும் கிணறு எக்காலத்திலும் வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலில் விமானகிருத்தி விமானம் கள்ளழலுக்கு 100 குடம் வெண்ணையும் அங்கிலாயத்தும் ஆண்டாள் விரும்பினால் ராமானுஜர் நிறைவேற்றினார். பின்னர்
ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தபோது என் அண்ணன் அல்லவோ என்று அசரீரி ஒளியுடன் ஆண்டாள் விக்கிரகம் முன் தோன்றி நகர்ந்து வந்து ராமானுஜரை வரவேற்ற அற்புதம் இங்கே நடந்தது. தினமும் தன் சன்னதி முன்னே நிற்கும் பார்த்ததற்கு ஆண்டாள் கண் விழிப்பதால் ஆண்டாளுக்கு முதல் நாள் சாத்தப்பட்ட பூமாலை காலையில் வடபெரு கோயிலில் உடையவருக்கு சமரிக்கப்படுகிறது. ஆண்டாள் உலாவின் போது நாலாயிர திவ்ய தீபம் ஒலிக்கிறது. இந்த ஆலயம் மதுரையிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆகவே இவ்வாலயத்திற்கு வந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரைவில் திருமணமானது நடைபெறும். ஆக திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.